பூர்ணாவின் குழந்தைய இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி. அந்த குழந்தையுடைய காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணாவோட காலில் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். அந்தளவு ரொம்ப நோபனாலும் ஒரு பெண் ஆக்சுவலாக. வாழ்நாளில் ஒரு 10 பேரை நம்ம சந்திப்போம். ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் சந்திப்போம். அதுவும் பெண்களில் ஒரு 3 பேர் சந்திப்போம். அம்மா, தங்கச்சி, மனைவி, அதெல்லாம் தனி, மகள், அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஒருத்தி வருவோம். அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பை கொடுப்போம். பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்துருக்கான். நான் பூர்ணா பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படும். ஐயோ, இவ வயிற்றுல அடுத்த வருஷம் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும். அவ்வளோ நல்லவ. அதனால வந்து நான் ஏதாவது சொன்னும்போது பூர்ணா என் படத்தில் இருக்கணும். அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க, என்னையும் பூர்ணா பற்றி. அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப மேன்மையான பெண் அவர், ரொம்ப மேன்மையான பெண். அவள் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அப்படி சந்தோஷப்பட்டேன். கோவம் வந்துச்சு. ஐயோ, எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், இன்னும் ஒரு 5 வருஷம் நான் நடித்து தொலைச்சிருக்கலாமேடி நீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு. அவள் கல்யாணம் பண்ணும்போது அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தாலும் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். அந்த ஆக்டர்ஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கே ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஆக்டிங்க்கு வந்து, லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன்றான். கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும், அதுதான் ஆக்டிங் அப்படின்றாங்க. அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர்னால பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் இருந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா, இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா, இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேன்னா, உதற ஆட்டிட்டேன்னா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை. அந்த சுயத்தை மறக்கிறவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் பூர்ணாவை சொல்லுவேன். சவரகத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவை எக்ஸாக்டாக அம்மா வச்சு தான் எழுதினேன். அவங்க மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேச வர்றது. அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங், ஒரு ஆக்சென்ட்டோட ஒரு ஸ்லாங், ஒரு காரைக்குடி ஸ்லாங். அது தம்பி போய் சொல்லி கொடுத்தான். 35 நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கே நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன். அந்தளவு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதனால அந்த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எப்பயுமே கூட இருக்கணும். ஒரு பூ மாதிரி அவள் எப்பயுமே கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும். அதனால என் தம்பியும் அவனும் எப்பயுமே அந்த மாதிரி. நான் இன்னும் உடம்பு சொன்னா, நான் இன்னும் உடம்பு இன்னும் பரவாயில்லப்பா, நீ குழந்தை பத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும், இன்னொரு நாள் நீ ஒல்லியார். அந்த நாய் சாகுற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க. பாவனா. ஸோ எனக்கு திரும்பியும் போடுறாங்க கதை எழுதுவேன் நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதனாலும் என் படத்தில் கேரக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் ஸோ மூட். இன்றைக்கி ஒரு பூர்ணாவை தாயாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவள் வந்து என் குழந்தை, அந்த குழந்தை தூங்குற குழந்தை என் காலில் தொட்டு கும்பிட சொல்கிறான். என் குழந்தையோட உன் குழந்தை நல்லா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேம்மா. சரி, நீங்கள் கேள்வி அதுக்குள்ளே கேட்டுருங்க. மிஸ்கின் சார், நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க, பாடல் ஆசிரியராக இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசித்து பண்ணுவீங்க, எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? எனக்கு எழுதுறது அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும்போது, கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது இந்த ஹெமரேஜ்னா ரத்தம் வரும். அப்படி அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுதணும்னு ஆசைப்படேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு. இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமையாக என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லேயே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ. பூர்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டாரு, உங்களை வந்து அம்மாவாக நினைக்க போகிறேன்,
வந்து பையனா வந்து நீங்கள் பாருங்கன்னு. இப்போ அவர் பையனா நினைச்சீங்கன்னா அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்லை. பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நான் நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போ எல்லாம் எனக்கு அவங்கள லைக் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ஹிம், ஐ நோ ஹிம். நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசெண்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக. அவள் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலாக. போதும். ரொம்ப அதான் சொல்கிறேனே, பூர்ணாவை பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும்பாங்க. அது அவள் நடிகையே கிடையாது. என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக வந்து. அவ்வளோ சின்சியராக சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து. ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம்கானாவும் இருக்கேன் ஆக்சுவலாக.